ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வயம்ல இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன பண்ண போறோம்னா, எப்படி வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் போயிட்டு சைன்இன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த கூகுளில் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து எந்த அக்கௌண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு, ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அந்த அக்கௌண்ட்டுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா வந்து லாகின் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இந்த லாகின் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஆ அப்கமிங் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் கான்செப்ட் இன் எஜுகேஷன்ஸ். ஸோ இதில இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இத கிளிக் பண்ணிட்டு, ஸோ இதில வந்து இந்த கோர்ஸை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. பேசிக் கான்செப்ட் இன் எஜுகேஷன். ஸோ இது வந்து நீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருக்காங்க. இத ப்ளே பண்ணி முடிச்சுட்டு, கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, ஸோ இத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. அடுத்தது கோ டூ கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கோ டூ கோர்ஸ் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. வீக் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வீக் 1ல ஸோ டோட்டலா 5 இருக்கு. சரிங்களா? இதில ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன் பை ஒன்னா முடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிலாசபிக்கல் அண்ட் சோசியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனேயும், ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு, ஸோ முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் தெரிஞ்சா, நீங்க கரெக்ட்டா குடுங்க. இன்கேஸ் தெரியல அப்படின்னா, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல கொஷின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இதிலருந்து இதுவரைக்கும் செலக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸோ தென் இதுக்கப்புறம் இது வரைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இத என்ன பண்ணுங்கன்னா, காப்பி பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணணும், ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இந்த மாரி தெரியல அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஸோ இதில ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இதுலேருந்து இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு குடுத்துக்கங்க. காப்பி குடுத்துக்கங்க. சரிங்களா? காப்பிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, உங்க சென்டர் பட்டன அழுத்திட்டு, ஸோ இப்போ கூகுள் சர்ச் போங்க. கூகுள் சர்ச்ல ஸோ உங்களோட கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் தெரியணும் அப்படின்னா, கூகுள் சர்ச்லயே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இத கூகுள் சர்ச்ல போயிட்டு, ஸோ நீங்க காப்பி பண்ணத இங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு சர்ச் பட்டன் அடிங்க. ஸோ அதுக்குண்டான ஆன்சர அதுவே டிஸ்ப்ளேல வந்துரும். த பெஸ்ட் ஆன்சர் இஸ் நாலேட்ஜ். ஓகேங்களா? ஸோ அது எதனால நாலேட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட ப்ரீஃபா எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நமக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சு. ஸோ இப்ப மறுபடியும் என்ன பண்ணணும்? ஸோ இந்த இந்த பட்டன பிரஸ் பண்ணிட்டு, அகைன் மறுபடியும் உங்களோட பழைய ஸ்க்ரீனுக்குள்ள போயிட்டு ஆன்சர் வந்து நாலேட்ஜ். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இதுக்கு உண்டான ஆன்சர் கிடைச்சிச்சு. இப்ப அடுத்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி செலக்ட் பண்ணீங்களோ, அது மாரி செகண்ட் கொஸ்டின செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு சைமல்டேனியஸா அகைன் மறுபடியும் கூகுள் ப்ரௌசர்ல கேன்சல் பட்டன கிளிக் பண்ணிட்டு, ஸோ இப்போ நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணத இதில பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் குடுங்க. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியூமனிசம்னு வருது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஹியூமனிசம் வராது. காக்னிட்டிவிசம் அதான் வரும். சரிங்களா? ஆக்சுவலா கூகுள்லயே பார்த்தீங்கன்னா தப்பா தான் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து ஹியூமனிட்டிசம் கிடையாது. காக்னிட்டிசம். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ செலக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ எல்லா டைமும் வந்து கூகுள் வந்து நமக்கு கரெக்ட்டான ஆன்சர் குடுக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதில வந்து ஒரு சில டைம் 99% ஆன்சர் கரெக்ட்டா தான் இருக்கும். 1% வந்து ஆன்சர் தப்பா கூட இருக்க சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஹியூமனிசம் கிடையாது. 3 ஆப்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்ப செகண்ட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சுச்சு. தென் நெக்ஸ்ட் 3 கொஸ்டின். ஸோ இத வந்து காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இது ஃபுல்லா கூட காப்பி பண்ணாலும் ஓகே. காப்பி பண்ணிட்டு, ஸோ அகைன் மறுபடியும் கூகுள் சர்ச்ல போயிட்டு கேன்சல் பண்ணிக்கங்க. ஸோ இத வந்து காப்பி பண்ணத இங்க பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் அடிங்க. சரிங்களா? சர்ச் அடிச்சிட்டீங்கன்னா, ஸோ இதுல வந்து என்ன சொல்லணும்னா, "த நாலேட்ஜ் கேன் பி பிராட்லி டிவைடட் இன்டூ 3" ஓகேங்களா? எதனால 3 அப்படிங்கிறது இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லும். சரிங்களா? ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு 3ங்கிறது. ஸோ அப்ப அந்த 3 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, ஸோ ஃபைனலா நீங்க என்ன பண்ணணும்? ஸோ இப்ப அந்த செக் ஆன்சர் அப்படின்னு இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா, யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாலேட்ஜ் கரெக்ட் ஆன்சர் கிரீன் கலர் வந்திருக்கு. செகண்ட் ஒன்னுக்கு பாருங்க, ஆ ஆன்சர் இஸ் கரெக்ட் ஸ்கோர் 1.
ஸோ காக்னிட்டிசம். ஸோ இதான் கரெக்ட் ஆன்சர். ஹியூமனிசம் குடுத்திருந்தா இன்னும் ராங்ன்னு வந்திருக்கும். சரிங்களா? 3 ஒனுக்கு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் 3 ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்லாமே ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்சுச்சு. தென் நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன பண்ணணும்னா, இந்த பேக் பட்டன் அழுத்திட்டு, ஸோ ஃபர்ஸ்ட்டு முடிஞ்சுச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் நாலேட்ஜ் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு, ஸோ இதையும் அதே மாரி தான். ஸோ இத காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு, அகைன் மறுபடியும் ஸோ இதில போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் அடிங்க. ஸோ அதுக்குண்டான ஆன்சர் வந்து ஸோ இதிலேயே கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதுக்குண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பிஹேவியர் இந்த மாரி ஆன்சர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இதில என்ன ஆன்சர் குடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? த எக்ஸ்ப்ளனேஷன், லேர்னிங் தியரி, எம்ஃபசிஸ், எக்ஸிஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். எக்ஸிஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா? அப்ப ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத இது சொல்லுது. சரிங்களா? ஸோ கூகுள்ல இருக்கிற ஆன்சர்ஸ்ன்னு வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். செகண்ட் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான். காப்பி பண்ணிட்டு, ஸோ இதில உள்ள போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து இதனுடைய ஆன்சர் வந்து ஒயிட் கோட் ஸ்கை. ஒயிட் கோட் ஸ்கை. ஸோ செகண்ட் ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா? ஸோ தேர்டுக்கு ஸோ இதில இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கங்க. காப்பி, பேஸ்ட் ஓகேவா? ஸோ இந்த மாரி ரொம்ப ஈஸி தான். ஸோ அசைன்மெண்ட் இப்படி இருக்கே அப்படிங்கிறத ஒரி பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ நீங்க பண்ணும்போதே, நீங்க உங்களுக்கு உங்க கையில இன்டர்நெட் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்? ஸோ மல்டி டாஸ்கிங்கா உங்களோட கொஸ்டின காப்பி பண்ணுங்க. கூகுள் சர்ச்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணி, ஸோ அதுக்குண்டான ஆன்ஸர ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. சரிங்களா? கிராஸ் மல்டிபிள். ஸோ இது வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுக்குண்டான ஆன்சர் வந்து நான் ஏதோ ஒரு ஆன்சர் குடுக்குறேன். சரிங்களா? ஜஸ்ட் வந்து நான் இதில ஏதோ ஒரு ஆன்சர் வந்து ம் ஸோ சைக்காலஜிக்கல் இந்த மாரி ஏதோ ஒண்ணு குடுக்குறேன். சரிங்களா? ஸோ செக் ஆன்சர் குடுக்குறேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்ட் தான். செகண்ட் ஒன்னுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கரெக்ட் தான். தேர்ட் ஒன் வந்து ராங்கா இருக்கு. சரிங்களா? இதுக்கு வந்து தப்பான ஆன்சர். ஸோ அப்ப இதுக்கு எந்த ஆப்ஷன் குடுக்குறது அப்படிங்கிறத நீங்க திரும்ப வந்து செக் ஆன்சர் குடுங்க. எமோஷனல் குடுங்க. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுது. ஸோ லாங்குவேஜ்ன்னு குடுத்துட்டு ஓகே பண்ணிக்கங்க. சரிங்களா? சரி தப்பாயிருச்சு அப்படிங்கிறனால நீங்க வொரி பண்ண வேணாம். ஜஸ்ட் வந்து நீங்க இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இது 3 ஆப்ஷன் நீங்களே பார்த்துங்க. அடுத்தது குவிஸ் அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. இதுதான் நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க. லாஸ்ட் ரெக்கார்ட் சப்மிஷன். இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் இதுதான் முக்கியமானது. சரிங்களா? இத என்ன பண்ணணும்னா, இந்த இத ஃபுல்லா காப்பி பண்ணிக்கங்க. சரிங்களா? காப்பி பண்ணிட்டு இந்த 2 ஆன்ஸருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, அகைன் மறுபடியும் சர்ச் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு, ஸோ பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பிலாசபிக்கல் ஸ்டடி ஆஃப் நாலேட்ஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஸ்டடி ஆஃப் நாலேட்ஜ் வந்துருச்சுங்களா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிடைச்சு. அடுத்த மாரலுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர காப்பி பண்ணிக்கங்க. கூகுள் சர்ச்ல சேம் அதே தான். ஸோ எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைச்சிச்சு. ஸோ அப்ப இந்த இடத்துல எத்திக்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க. தென் நெக்ஸ்ட். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 5 கொஸ்டின்ஸ்ல செகண்ட் ஒன் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து தேர்ட் ஒன். தேர்ட் ஒன்ன காப்பி பண்ணிக்கங்க. ஸோ அகைன் மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ப்ராக்டிகல் ஸ்கில் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து ப்ராக்டிகல் ஸ்கில் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ராக்டிகல் ஸ்கில்லே குடுப்போம். சரிங்களா? பட் ஆனா தியரிட்டிக்கல் ஸ்கில் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ இதில வந்து மோர் இன்டென்டிவ் தென் தியரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 2 ஆப்ஷன்ஸுமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிராக்டிகல் அண்ட் தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் 2மே இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறோம். ஸோ ஃபோர்த் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். காப்பி. ஸோ இதில கூகுள் சர்ச்ல போயிட்டு பழச டெலீட் பண்ணிட்டு, புதுசா வந்து இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணி பார்த்தா, காக்னிட்டிவ் ப்ராசஸ்
ஸோ இப்போ இந்த ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஒன் சரிங்களா. ஸோ லாஸ்ட் ஒன்று காப்பி பண்ணுறேன். ஸோ இது உள்ளே போயிட்டு ஸோ இதில் பேஸ்ட் பண்ணியாச்சு சரிங்களா. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ த கரிக்குலம் அப்படின்னு சொல்லிட்டு வருது சரிங்களா. அப்போ ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து கரிக்குலம் சரிங்களா. ஸோ இப்போ லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க படிச்சு பாருங்கள். யூ ஆர் அலௌடு டு சப்மிட் திஸ் அசைன்மெண்ட் ஒன்லி ஒன்ஸ். இது ஒரு டைம் தான் சப்மிட் பண்ண முடியும், திரும்ப திரும்ப பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், செக் ஆன்சர்னு சொல்லிட்டு அது திரும்ப திரும்ப பண்ணோம். ஏன்னா அது வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து ஒரு வீடியோ கொடுத்து நம்ம ஆன்சர் வந்து நமக்குள்ளாரையே வந்து சும்மா நம்ம ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி ஓகேங்களா. இது வந்து என்னென்னா ஃபைனல் அசஸ்மெண்ட். ஸோ நீங்கள் இது வந்து ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ண நினச்சுன்னா மறுபடியும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு வாட்டி எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இப்போ சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டூ யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு கேட்கும். சப்மிட்னு கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் த அசைன்மெண்ட், ரீடைரக்ட்ஸ் டு கோர்ஸ் அவுட்லைன் அப்படின்னு சொல்லி கொடுக்குது ஓகேங்களா. திரும்ப அதுக்கு போங்க. ஸோ குவிஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது W1 அசைன்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த W1 அசைன்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இது வரைக்கும் நீங்கள் எம்சிக்யூ ஓரியன்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்க கரெக்டுங்களா. ஒரு கொஷின்ஸு ஒரு 4 சாய்ஸ் கேட்பாங்க, அதை வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. அந்த கண்டென்ட்டுக்கு உண்டான நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கேட்குறாங்க. ஜஸ்ட்டு ஒன்றும் கிடையாது. இது இந்த கொஷின்ஸை என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களால் முடியல அப்படின்னா பேசிக் அசம்ஷன்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச்சில் அடிங்க. பேசிக் பேசிக் assumption of knowledge, basic assumption of knowledge and learning and செக் பண்ணிங்க. லேர்னிங் ஓகே. ஸோ இதுக்கு வந்து என்ன கேட்குறாங்க, சம்மரி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல போயிட்டு சம்மரின்னு அடிங்க சரிங்களா. கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. ஸோ இதுவே வந்து என்ன பண்ணும், நமக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z சொல்லிடும். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லைன் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் கொடுத்தாலும் ஓகே தான் சரிங்களா. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு ஸோ பேஸ்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சப்மிட் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க எல்லாம் உள்ள வந்துடும். அடுத்தது என்ன பண்ணுங்கள், சப்மிட் கொடுத்துக்குங்க சரிங்களா. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் த அசைன்மெண்ட், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து வீக்லி ஒன் டாஸ்க் ஓகேங்களா. வீக்லி இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 3 அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 இது மூணுமே என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து கிளாஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் உங்களை கிளாஸ் ஆன்லைன் ரெக்கார்டட் வீடியோ போட்டு அவங்க கொடுத்துருவாங்க. அதில் இருக்கிற ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து சிம்பிளாக ஆன்சர் பண்ணிவிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த லாஸ்ட்டு 2 அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்டாக கேட்பாங்க, ப்ளஸ் கொஷின் அண்ட் ஆன்சரை கேட்பாங்க. இதை மட்டும் ஒன் டைம் மட்டும்தான் கிளிக் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ண முடியாது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அசைன்மெண்ட் டாஸ்க். ஸோ வீக் 1 முடிஞ்சிச்சு. அடுத்தது வீக் 1 முடிஞ்சதுக்கப்புறம் வீக் 2 டாஸ்க் அப்படிங்கிறது வரும். அது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கோர்ஸ் ஆப்ஷன்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. டெய்லி என்னென்ன டாஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.